சொல்லியிருந்தீங்க. கெமிஸ்ட்ரியில அதே மாதிரி 3 கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் நம்ம கொடுக்கறதுல இருந்து வரும்னு சொன்னேன். அதே மாதிரி வந்திருந்தது. எல்லாரும் மேக்ஸ் போடுங்க மிஸ், மேக்ஸ் போடுங்க நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு டைம் இல்லாததால இன்னைக்கு வீடியோ போடுறேன். கண்டிப்பா இதுல இருந்து 70% கொஸ்டின்ஸ் வந்துடும். சரிங்களா? நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து மேக்ஸ் நல்லா போட்டு பாருங்க. இந்த 2 நாள்ல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களா இருந்தா நீங்க வந்து இன்ஜினியரிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரிங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட் ஆஃப் நல்லா எடுக்கணும். கட் ஆஃப்க்கு முக்கியமானதே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் மார்க் தான். ஏன்னா வந்து பிசிக்ஸ்ல இருந்து பாதி மார்க் தான் வந்து கட் ஆஃப் எடுத்துப்பாங்க, 50 மார்க் தான் கன்வெர்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில இருந்து 50 மார்க் தான் கன்வெர்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஆனா மேக்ஸ் மார்க் மட்டும் ஃபுல்லாவே வந்து கட் ஆஃப்க்கு எடுத்துப்பாங்க. அப்ப மேக்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதனால மேக்ஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் சொல்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு மினி மெட்டீரியலோட பிடிஎஃப்லாம் உங்களுக்கு அதை நான் சென்ட் பண்றேன் மேக்ஸுக்கு. சரிங்களா? ஆன்சரோட. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களா இருந்தா ஃப்ரீயா படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன். அண்ட் பிரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்களா இருந்தாலும் நல்ல காலேஜஸ்ல படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன். அண்ட் கவுன்சிலிங்ல நீங்க வந்து நல்ல காலேஜஸ் எப்படி சூஸ் பண்றது, எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது எல்லாமே A to Z நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். லாஸ்ட் இயர் நம்மளுடைய சேனல் மூலமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கும் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், 100% ஹெல்ப் பண்றேன். சரிங்களா? சோ நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சரிங்களா? அதனால நீங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் வந்து 5 மார்க்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் சம் பாருங்க. எக்ஸாம்பிள் சம்ல 1.12 1.24 1.26 1.28 1.34 1.37 1.39 1.40. சாப்டர் 1ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா சாப்டர் 1 எக்ஸசைஸ்ல 1.1ல 3rd sum 7th sum 13th sum 14th sum. ஓகேவா? அதே மாதிரி 1.2ல 3rd sumல 3rd division. ஓகேவா? 3rd subdivision. 1.3ல first sumல 5th subdivision, second sum, third sum, fourth sum, fifth sum. ஓகேவா? அதே மாதிரி 1.4ல first sum, third sum, fourth sum, fifth sum. 1.5ல first sumல second subdivision, third sum, fourth sum. ஓகேவா? 1.6ல second sum, third sum. 1.7ல second sum and third sum. ஓகேவா? இப்போ first chapter completed. இப்போ நம்ம chapter 2 பார்க்கலாம். Chapter 2ல example sumல example 2.8, example 2.14, example 2.15, example 2.27, example 2.34, 2.34 and example 2.36. இப்போ நம்ம பார்க்க போறது chapter 2ல இருக்கக்கூடிய exercise sums. ஓகேவா? இப்போ 2ல இருக்கக்கூடிய exercise sum பாருங்க. 2.4ல 6th sum 7th sum, 2.5ல 7th sum, 2.6ல second sum, 2.7ல 3rd sum 6th sum, 2.8ல 4th sum 5th sum. ஓகேங்களா? இதுல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு. ப்ராப்பர்ட்டி தியரம், ட்ரையாங்கிள் ஈக்குவாலிட்டி இன் ப்ராப்பர்ட்டி தியரம், அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது சாப்டர் 3. சாப்டர் 3ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம் பாத்தீங்கன்னா 3.4, 3.5, 3.6, 3.10, 3.19, 3.20, 3.21, 3.28. ஓகேவா? சாப்டர் 3ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம் பாத்தீங்கன்னா 3.1ல 3rd sum, 4th sum, 8th sum, 10th sum, 3.2ல 4th sum, 3.3ல 4th sum, 5th sum, 3.4ல 1st sum, 2nd sum, 3rd sum, 3.5ல 5th sumல first subdivision, 3.5ல 5th sumல first subdivision, first Roman letter, அடுத்து 6th sum, 7th sum. ஓகேவா? 4ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம் நோட் பண்ணிக்கோங்க. 4.7, 4.10, 4.11, 4.21, 4.22, 4.23, 4.23. இப்போ சாப்டர் 4ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 4ல வந்து எக்ஸசைஸ் சம் பாத்தீங்கன்னா exercise 4.1ல 6th sum 7th sum, 4.2ல 6th sumல first subdivision, 8th sumலயும் first subdivision, 4.3ல 4th sumல first subdivision, second subdivision, third subdivision எல்லாமே. ஓகேவா? 4.3ல 4th sumல first, second, third மூணு subdivision. ஓகேவா? 4.4ல second sumல first subdivision, second subdivision, third subdivision. அடுத்து 4.5ல 4th sum, 5th sum, 6th sum, 7th sum, 8th, 9th, 10th. இப்போ நம்ம 5th chapter பார்க்க போறோம்.
Chapter 5th example sum பார்த்துக்கோங்க 5.10 5.21 5.23 5.24 5.31 5.32 5.38 5.39 இப்போ நாம chapter 5ல இருக்கக்கூடிய exercise sum பார்க்கலாம் 5.1 ல 6th sum exercise 5.2 ல 4th sum ல 4th subdivisionம் 5th subdivisionம் ஓகேவா 8th sum ல 5th subdivisionம் 6th subdivisionம் 5.4 ல 3rd sum ஓகேவா 5.4 ல 3rd sum 5.5 ல first sum second sum third sum fourth sum அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 6th sum 7th sum 8th sum 9th sum எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இவ்வளவுதான் இப்போ நாம chapter 6 பார்க்க போறோம் Chapter 6 ல இருக்கக்கூடிய example sums பார்த்துக்கோங்க 6.3 6.7 6.16 6.23 6.33 6.43 6.44 6.54 Chapter 6 ல இருக்கக்கூடிய example sum இப்போ exercise பார்க்க போறோம் Chapter 6 ல exercise sum பாருங்க 6.1 ல 9th sum 10th sum 6.3 ல 4th sum 6.7 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் அது எதுவுமே ஸ்கிப் பண்ணாம எல்லா சம்ஸையும் பாத்துக்கோங்க 6.7 ல அதுக்கு அப்புறம் 6.9 ல 7th sum ஓகேவா இப்போ நம்ம chapter 7 ல இருக்கக்கூடிய example sums and exercise பார்க்க போறோம் chapter 7 ல இருக்கக்கூடிய example sum பாருங்க 7.9 7.10 7.17 7.18 7.43 7.44 example sum 7.45 7.48 7.59 7.60 7.62 7.65 அதே மாதிரி chapter 7 ல இருக்கக்கூடிய exercise sum பாத்தீங்கன்னா 7.1 ல exercise 7.1 ல 8th sum 9th sum 10th sum exercise 7.2 ல 8th sum 9th sum 10th sum exercise 7.5 ல 10th sum 11th sum 12th sum exercise 7.6 ல first ரெண்டு sum first sum second sum 7.6 ல first ரெண்டு sum first sum second sum அடுத்து 7.7 ல first sum second sum third sum 7.8 ல 7th sum 8th sum 9th sum 10th 11th 12th 7.8 ல 7th sum ல 12th sum வரைக்கும் 7th 8th 9th 10th 11th 12th 7.9 வந்து நிறைய sums கேக்குறாங்க அதனால full sums நீங்க பாத்துக்கோங்க சரியா 7.9 ன்றது most important exercise அதாவது அதுல இருக்கக்கூடிய full sums பாத்துக்கோங்க Chapter 8 ல இருக்கக்கூடிய exercise and example sum பார்க்க போறோம் Chapter 8 ல இருக்கக்கூடிய example sum பாத்தீங்கன்னா 8.20 8.22 exercise sum பாத்தீங்கன்னா 8.1 ல 6th sum 7th sum 8.2 ல 10th sum 11th sum 8.4 ல 6th 7th 9th 8.6 ல full sums prepare பண்ணிக்கோங்க ரொம்ப important chapter full sums prepare பண்ணிக்கோங்க 8.7 ல second sum 4th sum 5th sum 6th sum ஓகேவா எழுதி நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் chapter 9 ல இருக்கக்கூடிய example and exercise sum பார்க்க போறோம் 9 ல example 9.12 9.13 9.16 9.26 9.27 9.28 9.29 9.30 9.52 9.59 9.62 9.63 9.64 9.63 அதே மாதிரி chapter 9 ல கூடிய exercise sum பாத்தீங்கன்னா 9.3 ல second sum ல 9th subdivision 10th subdivision 9.8 ல third sum 5th sum 6th sum 10th sum 9.9 most important exercise அதோட கூட full sums பாத்துக்கோங்க ஓகேவா 9.9 வந்து most important exercise இருந்தாலும் full sums பாத்துக்கோங்க அடுத்து chapter 10 ல கூட example and exercise sum பார்க்க போறோம் chapter 10 ல கூட example sum பாத்தீங்கன்னா 10.7 10.11 10.12 10.17 10.20 10.21 10.22 10.23 10.24 10.25 10.27 10.29 chapter 10 ல கூட exercise பாத்தீங்கன்னா 10.5 ல 4th sum ல first subdivision second subdivision fourth subdivision fifth subdivision அடுத்து 9th sum 10.5 ல 9th sum ஓகேவா அடுத்து வந்து பாத்துக்கோங்க 10.6 ல வந்து 5th sum 7th sum 8th sum 10.7 ல first sum third sum fourth sum 13th sum 15th sum 10.8 ல first sum second sum 6th sum 7th sum 8th sum ஓகேவா இப்போ நம்ம chapter 11th and 12th chapter பார்க்க போறோம் சரியா chapter 11th ல 11.6 11.7 11.8 11.10 example ல 11.12 11.14 11.16 11.17 11.20 11.21 11.22 இதெல்லாம் பாத்துக்கோங்க சரியா வந்து 11th chapter ல exercise sum பாத்தீங்கன்னா 11th ல exercise sum பாத்தீங்கன்னா 11.2 ல second sum 6th sum 11.3 ல third sum 6th sum 11.5 ல 8th sum 9th sum ஓகேவா இப்போ நம்ம chapter 12 பார்க்க போறோம்
Chapter 12th examples பாருங்க 12.7 12.9 12.10 12.19 exercise னு பாத்தீங்கன்னா chapter 12ல இருக்க exercise னு பாத்தீங்கன்னா 12.1ல 5th sum 9th sum 10th sum ஓகேவா இப்போ கொடுக்கப்படுது 2 மார்க் and 3 மார்க் இத நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க 1 பாத்துக்கோங்க எக்ஸாம்பிள் சம்ஸ்ல 1.3 1.4 1.5 1.6 1.8 1.9 example 1.10 1.11 1.15 okay 15 1.17 1.18 1.20 1.21 1.38 exercise பொறுத்த வரைக்கும் 1.1 ல 8th sum 4th sum 9th sum 11th sum 1.2 ல first sum second sum 1.3 ல first sum ல first subdivision second subdivision 1.4 ல first sum ல first subdivision second subdivision and வந்து second sum ஓகேவா first chapter ல இது எல்லாமே நல்லா practice பண்ணிக்கோங்க next second chapter chapter 2 ல வந்து example sums னு பாத்தீங்கன்னா 2.1 ல 4th sum 5th sum 2.2 2.4 2.11 2.12 2.13 2.16 example 2.17 2.20 2.21 2.28 2.29 2.30 exercise பொறுத்த வரைக்கும் 2.1 ல third sum fourth sum fifth sixth அடுத்து 2.2 2.2 ல second sum third sum 2.3 ல third sum 2.4 ல second sum fourth sum fifth sum 2.5 ல third fourth fifth ninth 10th 2.6 ல fourth sum fifth sum 2.7 ல first sum second sum third sum 2.8 ல first sum second sum third sum seventh sum eighth sum இது எல்லாத்தையும் நல்லா practice பண்ணிக்கோங்க சரியா chapter 3 ல வந்து பாத்தீங்கன்னா example sum ல 3.3 3.14 3.17 3.29 exercise ல 3.1 ல first sum second sum third sum fifth seventh ninth 11th 3.2 ல full sum so 3.3 ல second sum third sum fourth sum sixth sum 3.5 ல first sum ல first subdivision அடுத்து third sum fourth sum 3.5 ல 3.6 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் chapter அதனால வந்து அதோட full sumsமே நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா இது எல்லாத்தையும் நீங்க நல்லா practice பண்ணிக்கோங்க நான் கண்டிப்பா இதுல இருந்து क्वेश्चंस வரும் சரிங்களா அடுத்து நம்ம chapter 4 வந்து பார்க்கலாம் next chapter 4 ல example sums னு பாத்தீங்கன்னா 4.1 4.2 4.44 4.5 4.8 4.12 4.13 4.14 exercise ல 4.1 ல second sum third sum fourth sum fifth sixth seventh 4.2 ல third sum fourth sum fifth sum ல ஓகேவா அடுத்து 4.2 ல fifth sum ல third subdivision அடுத்து 4.3 ல first sum second sum third sum 4.4 ல வந்து பாத்தீங்கன்னா first sum ல first subdivision second subdivision 4.4 ல second sum ல first subdivision second subdivision 4.5 ல first sum ல third subdivision இது எல்லாத்தையும் நல்லா practice பண்ணிக்கோங்க இதுல இருந்து கண்டிப்பா sums வரும் சரிங்களா பாத்துக்கோங்க next chapter 5 ல example sums ல 5.4 5.5 5.8 5.9 5.15 5.18 5.19 exercise ல 5.1 ல 4th sum 10th sum 11th sum 12th sum 5.2 exercise 5.2 ல second sum ல second subdivision third sum ல first sum second sum sixth sum 5.3 ல வந்து important exercise அப்படின்றதால full sums பாத்துக்கோங்க அதுல நிறைய sums வரும் 5.4 ல இருந்து 5th sum 7th sum 8th sum ஓகேவா இது எல்லாமே பாத்துக்கோங்க கண்டிப்பா இதுல இருந்து ஒரு sum வந்து கேட்பாங்க சரிங்களா அடுத்து நம்ம chapter 6 ல இருக்க கூடிய important questions பார்க்கலாம் chapter 6 வந்து பாத்தீங்கன்னா example 6.4 6.5 6.10 6.11 6.13 ஓகேவா 13 6.13 6.14 6.35 எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் 6.1 ல 11th sum 12th sum 13 14th sum அது 6.3 ல second sum third sum fifth sum sixth sum seventh sum eighth sum 6.4 ல fifth sum ninth sum 6.5 ல full sums 6.8 ல full sums 6.9 ல second third fourth இது எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இதுல இருந்து ஒரு sum வந்து டெஃபினட்டா கேட்பாங்க சரிங்களா அடுத்து நம்ம chapter 7 பார்க்கலாம் chapter 7 பாத்தீங்கன்னா 7.1 ஓகேவா எக்ஸாம்பிள்ல 7.1 7.2 7.3 7.6 7.13 7.25 7.30 7.31 7.32 7.39 7.42 எக்ஸசைஸ்ல 7.1 ல first sum fifth sum sixth sum seventh sum 7.2 ல first sum second sum 7.3 7.4 ல full sums 7.5 ல first sum second sum third sum sixth sum 7.8 ல வந்து first sum second sum third sum ஓகேவா இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் chapter 8 ல எக்ஸாம்பிள் sums பொறுத்த வரைக்கும்
சாப்டர் 8ல எக்ஸாம்பிள் சம்ஸில் 8.1, 8.2, 8.4, 8.6, 8.7, 8.21 பார்த்துக்கோங்க. சாப்டர் 8ல எக்ஸசைஸில் 8.1ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், ஃபோர்த் சம், சிக்ஸ்த் சம், செவன்த் சம். எக்ஸசைஸ் 8.2ல செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம், செவன்த் சம். எக்ஸசைஸ் 8.4ல ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம். எக்ஸசைஸ் 8.5ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. ஓகேவா? இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து வந்து ஒரு சம் வந்து கேட்பாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வந்து போட்டு பாருங்கள். சரிங்களா? சாப்டர் 9ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 9.5, 9.9, 9.32, 9.34, 9.53, 9.56, 9.57. எக்ஸசைஸில் 9.1ல ஃபுல் சம்ஸு, 9.2ல ஃபர்ஸ்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன், 9.3ல செகண்ட் சம்மில் தேர்டு சப்டிவிஷன், 9.5, 9.6, 9.7. இந்த 3 எக்ஸசைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஃபுல் சம்ஸையும் பார்த்துக்கோங்க. 9.8ல ஒரே ஒரு சம் தான், செகண்ட் சம் மட்டும்தான். ஓகேவா? சாப்டர் 9ல இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் 10 பார்க்கலாம். சாப்டர் 10ல எக்ஸாம்பிளில் 10.1, 10.3, 10.5. எக்ஸசைஸில் 10.1ல ஃபுல் சம்ஸும் பார்த்துக்கோங்க. 10.2ல செகண்ட் சம், செவன்த் சம், எயித்து சம். 10.4ல வந்து எயித்து சம். சாப்டர் 11ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸில் 11.1, 11.2, 11.3, 11.4. ஓகேவா? எக்ஸசைஸில் 11.1ல செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபிஃப்த்து சம். 11.2ல ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த்து சம், சிக்ஸ்த்து சம். ஓகேவா? 11.3ல ஃபர்ஸ்ட் சம், ஃபிஃப்த்து சம், சிக்ஸ்த்து சம். 11.4ல ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, எயித்து. 11.5ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த்து சம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சாப்டர் 12ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 12.1, 12.3 எக்ஸாம்பிள் சம்ஸ் இது. 12.4, 12.6, 12.8. எக்ஸசைஸில் 12.1ல ஃபர்ஸ்ட் சம்லேருந்து ஃபிஃப்த்து சம் வரைக்கும் பார்த்துக்கோங்க. 12.2ல சிக்ஸ்த்து சம்லேருந்து 15th சம் வரையும் பார்த்துக்கோங்க. 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகேவா? தட்ஸ் இட். ஆல் த பெஸ்ட். எல்லோரும் எக்ஸாம் நல்லா எழுதி முடிங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.